இத பாருங்க. ஃபிஷ் ஸ்பா. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது. நான் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஓகே, இந்த ஃபிஷ் ஸ்பால என்ன நடக்குது? நீங்க போன உடனே இந்த மாதிரி ஒரு தொட்டில உங்களை காலை விட சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் எல்லாமே உங்க ஸ்கின் மேல இருக்கிற டர்ட்ஸையும் டெட் செல்ஸையும் சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மீன்லாம் இப்படி சாப்பிடறப்போ உங்க கால் கூசும் அண்ட் நர்வ்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிறப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைஜீன். ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு அடுத்த கஸ்டமர் வரதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் கிளீன் பண்ணிருக்க முடியாது. சரி, கெமிக்கல் ஏதாவது போட்டு கிளீன் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா அந்த மீன் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களுக்கே தெரியாம சின்ன சின்ன கட்ஸ் உங்க கால்ல இருந்ததுன்னா டேங்க்ல இருக்கிற பாக்டீரியா உங்க கால் வழியா என்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஏதோ நான் புதுசா கதை சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா, ஆஸ்திரேலியால விக்டோரியான்னு ஒருத்தவங்க தாய்லாந்துக்கு ட்ரிப் போறப்போ இந்த மாதிரி ஃபிஷ் ஸ்பா எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ரேர் பாக்டீரியா அவங்க காலுக்குள்ள போனதுனால அவங்களோட கால்ல இருக்கிற ஃபிங்கரையே எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. நம்பலனா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. மூணாவது விஷயம், நம்ம வீட்டுல வளர்க்குற மீனுக்கே எவ்வளவு ஃபுட் போடுறோமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடும், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வராங்கன்னா எப்படி அதால சாப்பிட்டு முடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் நிறைய இடத்துல படிக்கிறப்ப எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, வேணும்னே இந்த மீன் எல்லாம் பட்னி போடுறாங்களாம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க இந்த பிசினஸ்ல இருந்தீங்கனாலோ இல்ல இந்த பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலோ நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இது எவ்வளவு சேஃப்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.